Hi friends, இன்னைக்கு நம்ம NEET Code 150 ஓட array and hashing டாபிக் ஓட third question பார்க்க போறோம். இதுதான் LEET Code ஓட first problem. Problem என்னன்னா 2 sum. Given an array of integers nums and an integer target, return indices of two numbers such that they add up to a target. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டார்கெட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டிஜர் அரேக்குள்ள இருக்கிற எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் அந்த டார்கெட்டுங்கிறது வருமோ அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். You may assume that each input would have exactly one solution and you may not use the same element twice. ஸோ இப்போ டார்கெட் 8ங்கிற இடத்துல ஒரே ஒரு 4 உள்ள இருக்குன்னா அந்த 4ஐ ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கணும். இன்புட் 1 பார்த்துக்கலாம். nums equal to 2, 7, 11, 15 இருக்கு. டார்கெட் 9. இந்த 9ங்கிற டார்கெட்டை எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண அச்சீவ் பண்ண முடியும்? 2 + 7. ஸோ 2ஓட இண்டெக்ஸ் 0, 1ஓட இண்டெக்ஸ் 7ஓட இண்டெக்ஸ் 1. இது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு அரே அண்ட் ஹேஷிங் டாபிக்குள்ளே இருக்குன்னு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஹேஷ் மேப்பையோ இல்லை ஹேஷ் செட்டையோ யூஸ் பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் சீனுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் மேப்புங்கிறது வந்துட்டு பைத்தான் டிக்ஷனரி தான். இது எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம்னா கீ கோலன் வேல்யூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணும். இப்போ நம்ம நம்ஸுங்கிற இன்டீஜரில் இருக்கிற வேல்யூஸை இட்ரேட் பண்ணிக்கலாம். For I, n in enumerate nums. இந்த இடத்துல ஏன் நார்மலாக இட்ரேட் பண்ணாமல் எனுமரேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேல்யூவை நம்ம இட்ரேட் பண்ணுறோமோ அதோட இண்டெக்ஸுமே நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூவே இண்டெக்ஸ் தான். ஸோ நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டார்கெட் மைனஸ் இப்போ நம்ம இட்ரேட் பண்ணுற நம்பர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இட்ரேட் பண்ணுற நம்பர் 3, நம்மளோட டார்கெட் 7 இருந்துச்சுன்னா 7 - 3 4, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளோட ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணோம். இஃப் டிஃப்ரென்ஸ் இன் சீன், அப்படி டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஹேஷ் மேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். எதை? இப்போ நம்ம கரண்ட்டாக இட்ரேட் பண்ண இண்டெக்ஸையும் அதுக்கப்புறம் சீன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்லாத இடத்துல நம்ம சீனோட ஒரு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். சீன் என்னன்னா எந்த நம்பரை நம்ம இட்ரேட் பண்ணோமோ அந்த நம்பர் ஈக்குவல் டு அந்த இண்டெக்ஸ். ஸோ இப்போ எப்படி ஸ்டோர் ஆகும்னு ஒரு ட்ரை ரன் நம்ம பார்த்துடலாம். 1 செகண்ட். இந்த இன்புட்டே நம்ம எடுத்து ஒரு ட்ரை ரன் பார்த்தோம்னா நம்மளுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு டைம் இந்த கோட் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டார்கெட் என்னது 9, 9 - 2 என்னது 7. இப்போ நம்ம செக் பண்ணுறோம் இஃப் டிஃப்ரென்ஸ் இன் சீன், அதாவது இந்த 7ங்கிறது சீனில் இருக்கான்னு. பட் இப்போ சீனே எம்டியாக தான் இருக்குது, இல்லை. ஸோ நம்ம சீனில் வந்துட்டு என்னங்கிறது இப்போ என்னது 2 ஈக்குவல் டு 1 என்னவோ நம்ம அசைன் பண்ணுறோம்னா 2ன்னு ஒரு கீயும் அதோட இண்டெக்ஸ் என்னது 0. இப்படி நம்ம ஒன்று அசைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ n வந்துட்டு 7, I வந்துட்டு 1. இப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 9 - 7, டிஃபரன்ஸ் என்னது 2. இஃப் டிஃபரன்ஸ் இன் சீன், ஆமாம் 2 வந்துட்டு ஏற்கனவே சீனில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்னன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா ஐ தான் இப்போ நம்ம கரண்ட்டாக இட்ரேட் பண்ணுற இண்டெக்ஸ், அது வந்துட்டு 1. அது கூட வந்துட்டு சீன் அதோட கீ வந்துட்டு டிஃபரன்ஸ்னு பாஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ என்னது 0. அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? 1, 0 அப்படின்னு வரும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. 1 செகண்ட். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். சப்மிட் கொடுப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் நம்ம சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.